இயேசு கிறிஸ்துவின் இணைய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த புதன்கிழமையும் இவ்வாறு நாம் இணையத்தக்கதாக தேவனாகிய கர்த்தர் நமக்கு அருளின பெரிய கிருபைக்காய் நான் ஆண்டவரை துதிக்கிறேன். இதை ஆர்கனைஸ் பண்ணுகிற அந்த கோர் டீம்ல உள்ள ஒவ்வொருவரையும் விசேஷமாக அவர்களுக்கு நான் நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். ஒவ்வொரு வாரமும் அடிக்கடி சொல்வது போல சொல்லுகிறேன், ஆனாலும் உண்மையாக உணர்ந்தே நான் சொல்லுகிறேன். உங்களோடு கூட இந்த ரோமருக்கு எழுதின நிருபத்தை படிப்பதற்கு தேவனாகிய கர்த்தர் எனக்கு அருளுகிற இந்த பெரிய கிருபைக்காய் நான் ஆண்டவரை துதிக்கிறேன். அருமையானவர்களே, பரிசுத்த ஆவியானவர், எந்த பரிசுத்த ஆவியானவர், அதாவது the third person of the Trinity, திருத்துவத்தினுடைய மூன்றாவது நபராகிய அந்த மகா தேவனாகிய பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்து மரியாளுடைய கர்ப்பத்திலே உற்பத்தி ஆவதற்கு அந்த பரிசுத்த ஆவியானவர் மூலமாக அந்த உற்பத்தியானார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அது மாத்திரமல்ல, தொடர்ந்து இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கை, அவருடைய மரணம், உயிர்த்தெழுதல் வரையிலும் எல்லாவற்றிலும் அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியத்திலே, இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையிலே அவரை எனர்ஜைஸ் பண்ணி கொண்டிருந்த அந்த ஆவியானவர். ஏனென்றால் நாம் அறிந்திருக்கிறோம், இந்த இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற்று கரையேறும் போது அந்த பரிசுத்த ஆவியானவர் அவர் புறாவை போல வந்து இறங்கினார். அதை தொடர்ந்து அந்த பரிசுத்த ஆவியானவர் தான் அவரை வனாந்திரத்திற்கு எடுத்து செல்லுகிறார். அங்கே அவர் பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கும் அந்த சோதனையை வித்தியாசமான முறையிலே ட்ரையம்பன்டாக, வெற்றிகரமாக அவர் அந்த பிசாசின் மேல வெற்றி எடுக்கவும், சோதனைகளை மேற்கொள்ளவும், எல்லாவற்றுக்கும் இந்த பரிசுத்த ஆவியானவர் தான் அவருக்கு அந்த உதவி செய்பவராக, எனர்ஜைசிங் ஸ்பிரிட்டாக இருந்திருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இதை நினைக்கும் போது அதே பரிசுத்த ஆவியானவரை, ஏனென்றால் நான் நினைக்கிறேன் மார்க் எழுதின சுவிசேஷத்திலே அவர் அந்த சம்பவத்தை எழுதும் போது அந்த பரிசுத்த ஆவியானவர் அவரை மிகவும் வல்லமையாக நடத்தி கொண்டு போனார், அல்லது அவரை அந்த வனாந்தரத்துக்கு தள்ளி கொண்டு போனார் என்பது போல நம்ம பார்க்கிறோம். அந்த பரிசுத்த ஆவியானவர் இந்த மாலை வேளையிலே நம்மோடு கூட இருப்பதும், அருமையானவர்களே, உங்களில் ஒருவேளை ஒரு சிலரை எனக்கு பர்சனலாக தெரியாது, ஆனாலும் கூட அந்த பரிசுத்த ஆவியானவர் அந்த இயேசு கிறிஸ்துவை வழிநடத்தி கொண்டு வந்த அதே பரிசுத்த ஆவியானவர் உங்களையும் சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்த வேண்டும் என்று தனிப்பட்ட முறையிலே உங்கள் மேல் கரிசனை உள்ளவராக இந்த கூடுகையில இணைத்திருக்கிறார் என்பது மிகவும் ஆச்சரியமான காரியம். அதே பரிசுத்த ஆவியானவர் எனக்கும் உதவி செய்யும்படியாக என்னோடு கூட இருக்கிறார். இவ்விதமாக நாம் இணைந்து அந்த பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு கூட நாம் இதை செய்கிறோம். அதற்காய் அந்த தேவனுக்கு நாம் மிகுந்த நன்றியுள்ளவர்களாக நாம காணப்படுகிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தொடர்ந்து இந்த ரோமருக்கு எழுதின நிருபத்தை கற்றுக்கொண்டு வருகிறோம். அநேகர் புதிதாக இணைந்து கொண்டிருக்கிறபடினாலே நிறைய ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கிறோம். தம்பி இளங்கோவும் அடிக்கடி சொல்லுகிற ஒரு காரியம், முழு ரோமருக்கு எழுதின நிருபத்தையும் ஒரு முறை வாசித்து விட்டு நீங்கள் வந்தா நல்லது என்று சொல்லுகிறதை நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள். ரெண்டாவது, நான் இந்த வேத ஆராய்ச்சியை தொடங்கும் பொழுதெல்லாம் மோஸ்ட்லி எல்லா நாட்களிலுமே பொதுவாக 1வது அதிகாரத்திலிருந்து இந்த 3வது அதிகாரம் வரையிலும் உள்ள மிக முக்கியமான கருத்துக்களை கொண்டு வருவதை நீங்கள் கண்டிருக்கிறீர்கள். இந்த 2 காரியத்தினுடைய சாராம்சத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இன்றைக்கு ஒருவேளை நான் அப்படி ரிப்பீட் பண்ண மாட்டேன். என்னவென்றால்,
இந்த ரோமருக்கு எழுதின நிருபத்திலே 5வது அதிகாரத்தை நாம் கற்றுக்கொள்கிறோம் என்றால் 5வது அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து 8 கற்றுக்கொள்கிறோம், அல்லது 5லிருந்து 11 நாம் கற்றுக்கொள்கிறோம் என்றால் திடீரென்று அதை மாத்திரம் துண்டாக நம்ம எடுத்து கற்றுக்கொள்ளவே முடியாது. அது 1வது அதிகாரத்திலிருந்து தொடங்கி இந்த சுவிசேஷமானது ஒவ்வொரு படிகளாக அல்லது ஒவ்வொரு ஸ்டெப்பாக அல்லது ஒவ்வொரு கருத்தாக சீக்வென்ஷியலாக வருகிறது. சோ அந்த ஒரு அழகான பவள மாலையிலே பவளங்கள் கோர்க்கப்பட்டிருக்கும் போது ஒரு பவளத்தை அதிலிருந்து இடையிலிருந்து நாம் எடுக்க முடியாது. எடுத்து பார்ப்போமே ஆனால் அது அதனுடைய பியூட்டியை நம்ம இழந்து விடுவோம். சோ இந்த முழு சுவிசேஷத்தினுடைய அர்த்தத்தை நாம புரிந்து கொள்ள இயலாமல் போய்விடும். ஆகையினாலே தான் நான் அடிக்கடியாய் அதை நான் ரிப்பீட் பண்ணுகிறேன். இப்பொழுது ஓரளவுக்கு எல்லாருக்குமே அந்த காரியங்கள் தெளிவாக இருக்கும் என்று நான் விசுவாசித்தவனாக தொடர்ந்து இந்த நாளிலே நம்ம டைரக்டாக 5வது வசனத்துக்கு செல்லலாம். 5வது அதிகாரத்துக்கு நாம போயிடுவோம். 5வது அதிகாரம் 1லிருந்து 11 வரையிலும் ஒரு பேசேஜ் என்று நாம் அறிந்திருக்கிறோம். இதுல 1வது வசனத்திலிருந்து 5வது வசனம் வரையிலும் நாம் குறிப்பாக அந்த முதல் பகுதியில இருந்து ஒரு பகுதியாக, அந்த முதல் பகுதியிலிருந்து முதல் பகுதியாக நாம் பிரித்து அதை கற்றுக்கொண்டிருக்கிறோம். அதை நாம் இன்னும் முடிக்கவில்லை. கர்த்தருக்கு சித்தமானால் இந்த நாளிலே அந்த பகுதியை நாம் முடிப்போம். இதற்கு ஒரு அப்ராப்ரியேட்டான ஒரு தலைப்பு ஒன்றை நாம் கொடுத்திருக்கிறோம், அல்லது நிறைய தலைப்புகளிலே ஒரு தலைப்பை பிரதானமாக கடந்த வாரத்திலே சூஸ் பண்ணோம்னு சொல்லி நினைக்கிறேன். தம்பி இளங்கோ சொல்லுகிறபடி இந்த ஃபாதர்ஸ் ஹவுஸ், ஸோ அதையும் நம்ம மிக முக்கியமாக எடுத்துக்கொள்ளலாம். நாம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நீதிமான் ஆக்கப்படுதல் என்பதை தான் நாம் மிக குறிப்பாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த நீதிமான் ஆக்கப்படுதல் என்கிற இந்த டேர்ம், இந்த டெர்மினாலஜி, இந்த வார்த்தை இது கிறிஸ்தவத்திற்கு மாத்திரம் உரியதாக மற்றவர்கள் உபயோகப்படுத்தினாலும் அதனுடைய அர்த்தம் வேறுபடலாம். ஆனால் கிறிஸ்தவர்களே இதை சரியாக இதனுடைய அர்த்தத்தை புரிந்து கொள்வதிலே நிச்சயமாக கஷ்டம் இருக்கலாம். இந்த ஆரம்பத்திலேயே அதை நாம் உறுதி செய்து கொள்வோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தேவனாகிய கர்த்தர், நம்மை படைத்த கடவுள், நம்மை படைத்த தேவன் நீதிபரர் என்று சொல்லும் போது எல்லையற்ற விதத்திலே அவர் நீதி உள்ளவர். அவருடைய சமூகத்திலே மனிதர்கள் எல்லாருமே பாவிகள். நான் இங்கேயும் சொல்லியிருப்பேன், சமீபத்திலே ஒரு கூட்டத்திலே வலியுறுத்தி சொன்னதுனால அது மிக முக்கியமானது. மனிதன் என்பவனுக்கு ஒரு சினானிம் அல்லது மாற்று வார்த்தை நாம் பயன்படுத்த வேண்டுமானால் வேதாகமம் அப்படித்தான் பயன்படுத்துகிறது. வேதாகமம் மனிதனுக்கு ஒரு மாற்று வார்த்தையாகத்தான் பாவி என்கிற வார்த்தை அவனுக்கு பயன்படுத்தப்படுகிறது. சோ படைத்த கடவுள் நீதிபரர், எல்லையற்ற விதத்திலே அவர் நீதிபரர். மனிதன் பாவியாக இருக்கிறான். சோ இந்த பாவியான மனிதன் எல்லையற்ற விதத்திலே நீதிபரராகிய அவருடைய சமூகத்திலே வரவே முடியாது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவன் ஜெபம் செய்வது 2வது இருக்கட்டும், அவன் இந்த தேவ சமூகத்திலே காணப்பட முடியாது. He cannot show his face before this righteous God. இந்த நீதிபரராகிய தேவனுடைய சமூகத்திலே வந்து அவன் நிற்க முடியாது, ஏனென்றால் அவன் பாவியான மனிதன். சோ அப்படிப்பட்ட மனிதனை தேவன் ஒரு அடிப்படையிலே அல்லது ஒரு காரணத்தோடு கூட அவனை தன்னுடைய சமூகத்திலே வருவதற்கு தகுதியுள்ளவனாக மாற்றுகிறார். அவருடைய சமூகத்திலே வருவதற்கு மாத்திரமல்ல, வந்து தன்னுடைய வேண்டுதல்களை அவருக்கு முன்பதாக வைப்பதற்கு தகுதி உள்ளவனாக மாறுகிறான். அது எதன் அடிப்படையிலே அப்படி செய்கிறார் என்றால், தானே இந்த தேவனாகிய கர்த்தர் தாமே
எல்லையற்ற விதத்திலே நீதிபரராகிய இந்த தேவனாகிய கர்த்தர் தாமே ஒரு ப்ரொவிஷனை உண்டாக்கினார். அவரே ஒரு ஏற்பாடை இதற்காக பண்ணினார். என்ன ஏற்பாடை பண்ணினார்? தன்னுடைய சொந்த குமாரனை இந்த உலகத்திலே மனிதனாக அனுப்பினார், அல்லது என்னையும் உங்களையும் போல மாம்ச சரீரத்தை எடுத்த ஒரு மனிதனாக அவரை அங்கே அனுப்பினார். அவரை தம்பி ஜாஷுவா முதல்ல சொன்னது போல அவரை கோப நிவாரண பலியாக்கி அவரை அவர் பலியாக மாற்றினார். இந்த இயேசுவை, இந்த கிறிஸ்துவை, நம்முடைய ஒரே பேரான குமாரனை அவர் அளவுக்கு அதிகமாக நேசித்தார். எல்லையற்ற விதத்திலே அவர் நேசிக்கிறார். அந்த நேச குமாரனை கோப நிவாரண பலியாக மரத்திலே தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி அந்த சபிக்கப்பட்ட மரணத்திற்கு அவரை இவரே ஒப்பு கொடுத்தார். அவரும் இதை மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொண்ட நம் நிமித்தம் அவர் ஏற்றுக்கொண்டு மரித்தது நிமித்தமாக நாம் வாசித்ததின்படி அந்த 4வது அதிகாரம் கடைசி வசனத்திலே நம்முடைய பாவங்களின் நிமித்தம் அவர் ஒப்பு கொடுக்கப்பட்டு நாம் நீதிமான்களாகும்படி அவர் எழுப்பப்பட்டும் இருக்கிறார். What an amazing thing. So அதன் அடிப்படையிலே அந்த இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த நீதியை நம்மேலே அவர் இம்ப்யூட் பண்ணி, இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த நீதி என்னுடைய நீதியாக எண்ணப்பட்டு அதன் அடிப்படையிலே நாம் விசுவாசம் வைக்கும் போது நம்மை, பாவியாகிய என்னை, உங்களை அவர் நீதிமான் என்று பிரகடனப்படுத்துகிறார். அந்த பாவத்திற்கான தண்டனை மாத்திரமல்ல, அந்த நான் பாடினது படி அந்த பரிகாரமாக இயேசு கிறிஸ்துவை தண்டனையாக ஒப்பு கொடுத்தது மாத்திரம் அல்லாதபடி இந்த இயேசு கிறிஸ்துவினுடைய பெர்ஃபெக்டான நீதி என்னுடைய நீதி ஆகும்படி அவர் இந்த ஏற்பாட்டை பண்ணினார். அதன் அடிப்படையில் அதைத்தான் நாம் சொல்லுகிறோம் நீதிமான் ஆக்கப்படுதல் என்று. ரோமர் 3வது அதிகாரம் 25வது வசனத்திலே அந்த தாம் நீதி உள்ளவரும் இயேசுவின் மேல் விசுவாசம் உள்ளவனை நீதிமான் ஆக்குகிறவருமாய், அல்லது தாம் நீதி உள்ளவரும் பாவியை நீதிமான் ஆக்குகிறவருமாக அவரை நாம் பார்க்கிறோம். ரோமர் 3வது அதிகாரம் 25வது வசனத்திலே. சோ இப்படி நீதிமான் என்று பிரகடனப்படுத்தப்பட்டவர்களாக 3வது அதிகாரத்திலே பிரகடனப்படுத்தப்பட்டவர்களாக இப்பொழுது அவரிடத்திலே சமாதானம் பெற்றிருக்கிறோம். ஆகையினாலே நாம் அந்த இளையகுமாரனை போல அந்த ஃபாதர்ஸ் ஹவுஸ்ல அவர் வாசமாயிருக்கிற அந்த பரலோகத்திலே நாம் தைரியமாய் அவரண்டை பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். That is where we start the 5th chapter. அப்படிதான் இந்த 5வது அதிகாரத்தை நாம் ஆரம்பிக்கிறோம். 5வது அதிகாரம் 1 - 5 வரையிலும் நான் வாசிக்கிறேன், கவனமாக பின்பற்றுங்கள். இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால், ஐ திங்க் புதிதானவர்களும் ஒரு பிக்சர் அவர்களுக்கும் கிடைத்திருக்கும் என்று நினைக்கிறேன். இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். இந்த நீதிமான்களாக பிரகடனப்படுத்தப்பட்ட இந்த அனுபவத்திற்கு உள்ள வராதவர்கள் மேலே தேவன் ஒரிஜினலாவே கோபாக்கினையோடு கூட இருக்கிறார், அல்லது அவர்களுக்கு எதிராய் அவர் கோபம் உள்ளவராய் இருக்கிறார். நம்ம ஏற்கனவே ரோமருக்கு எழுதின நிருபத்துல ஒரு வசனத்துல வாசித்தோம், கோபாக்கினையை அவர்கள் குவித்துக் கொள்ளுகிறார்கள் என்று. அவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் கோபாக்கினையை குவித்துக் கொள்ளுகிறார்கள். ஆனால் நமக்கோ அந்த கோபாக்கினை இல்லாமல் நீக்கப்பட்டது மாத்திரமல்ல, அவரிடத்திலே சமாதானம் பெற்றிருக்கிறோம் என்றால், அப்படி நமக்கு எதிராக இருந்த தேவன் நமக்கு ஃபேவரபிளாக மாறுகிறார். He was against us.
நமக்கு எதிரானவராக இருந்தார். ஆனால் அவர் நமக்கு சாதகமானவராக, நமக்கு நன்மை செய்பவராக, அல்லது நமக்கு ஃபேவரபிளாக அவர் மாறுகிறார் என்பதுதான் அதனுடைய அர்த்தம். தொடர்ந்து வாசிக்கிறேன். அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையை உண்டாக்குகிறது என்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. இதிலே இந்த 5 வசனங்களிலும் 6 விதமான அல்லது 6 பெனிஃபிட்ஸ், நீதிமான் ஆக்கப்பட்டபடியால் அல்லது ஒருவன் எவ்விதமாக விசுவாசத்தினாலே தேவனால் நீதிமான் என்று பிரகடனப்படுத்தப்படும் போது அவனுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதங்கள் அல்லது அவனுக்கு நன்மையாக தேவனிடத்திலிருந்து வருகிற காரியங்கள். பிகாஸ் he is declared righteous, அவன் நீதிமான் என்று பிரகடனப்படுத்தப்பட்டபடினாலே இந்த ஆசீர்வாதங்கள் என்று ஒரு 6 காரியங்களை, முதலாவது நான் அதை தெளிவுபடுத்தி விட்டு திரும்ப நம்ம தொடர்ச்சிக்கு வரலாம். ஏன்னா அதிலே நம்ம தெளிவில்லாம இருக்கக்கூடாது. ஒன்று, நான் இப்போ தொடங்கும் போதும் சொன்ன முதலாவது வசனத்திலே நாம பார்க்கிற அந்த சமாதானம், பீஸ் வித் காட், நாட் பீஸ் ஆஃப் காட். தேவன், நன்றாக கவனியுங்கள், தேவன் அருளுகிற சமாதானம் அல்ல, தேவனிடத்திலே சமாதானம் பெற்றிருக்கிறோம். இந்த ரெண்டுக்கும் வித்தியாசத்தை நம்ம பார்த்திருக்கிறோம். சோ தேவன் அருளும் சமாதானம் அல்ல, தேவனிடத்திலே நாம் சமாதானம் பெற்றிருக்கிறோம். அது ஒன்றாவது பெனிஃபிட் அல்லது ஒன்றாவது நன்மை, ஒன்றாவது ஆசீர்வாதம். இரண்டாவது, ஆக்சஸ் டு கிரேஸ், கிருபையிலே பிரவேசிக்கும் ஸ்லாக்கியம். கிருபையிலே பிரவேசிக்கும் ஸ்லாக்கியம். இட் இஸ் லைக், அருமையானவர்களே, நான் எக்ஸாம்பிளா சொல்லும் போது பக்கிங்ஹாம் பேலஸ் சொன்னேன். சோ ஒருவேளை இந்த உலகத்திலே மிகவும் உன்னதமான ஒரு மகிமையான ஒரு வாசஸ்தலம் என்று ஒன்று இருக்குமானால் ஒருவேளை வேற இருக்கலாமா இருக்கலாம். என்னுடைய அறிவுக்கு எட்டினபடி பக்கிங்ஹாம் பேலஸ் நான் சொல்றேன். ஒருவேளை ஒரு சின்ன ஐடியா நமக்கு கிடைக்கலாம். ஆனா அந்த பக்கிங்ஹாம் பேலஸ்ல தேவனாகிய கர்த்தர் இருப்பதாக நினைத்து கொள்ளலாம். அந்த வீட்டிற்குள்ளே ஒரு பிரவேசம், ஒரு என்ட்ரி நமக்கு கிடைக்கிறது. எப்படிப்பட்ட என்ட்ரி? நாம் பிள்ளைகளாக அதற்குள்ளே நாம போகக்கூடிய ஒரு ஸ்லாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். ஆனா இன்னொன்றையும் நான் நினைக்க வேண்டும், இந்த பக்கிங்ஹாம் பேலஸ் அந்த ரியாலிட்டி வரும்போது, உண்மையாக ஃபாதர்ஸ் ஹவுஸ்ன்னு சொல்லி நம்ம கேப்ஷன் கொடுத்து தொடங்குறோம்ல, அந்த வீடு ஆக்சுவலா ரியாலிட்டியில வரும்போது இந்த பக்கிங்ஹாம் பேலஸ் ஒரு குடிசை மாதிரி தெரியும்னு வச்சுக்கோங்களேன். குடிசையிலும் கேடுகட்ட குடிசையா நமக்கு தெரியும். அப்படி சொல்றது கூட அது சரியானதாக இருக்காது. ஏனென்றால் இந்த தேவனாகிய கர்த்தருடைய மகிமை என்பது இன்கம்பேரபிள். அததான் ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரத்திலே 18வது வசனம் என்று நினைக்கிறேன். அதிலே, ஆகையால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்பட போகிற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்று சொல்லுகிறார். அதனுடைய அர்த்தம் என்னன்னா, நாம் அந்த மகிமையான அந்த வீட்டிற்குள்ளே ரியாலிட்டியில பிரவேசிக்கும் போது நம்ம பின்னால திரும்பி பார்க்கிறதுக்கு நமக்கு ஞாபகம் இருக்கும். அந்த ஞாபகத்தின்படி நம்ம உலகத்திலே வாழ்ந்த வாழ்க்கையிலே பட்ட கஷ்டங்கள்னா நம்மளே எவ்வளவு பேர் எவ்வளவு கஷ்டம் பட்டிருக்கோம்னு தெரியல. ஒரு சிலர் இருக்காங்க, எனக்கு நல்லா தெரியும், மிகவும் கடினமான வாழ்க்கைக்குள்ளே அவர்கள் கடந்து வந்தவர்கள், கடந்து செல்லுகிறவர்கள். சோ
அப்படிப்பட்ட அந்த கஷ்டத்தை மில்லியன் டைம்ஸ் நீங்க இன்னும் ஊதி பெரிதாக்கினாலும் கூட அந்த பாடுகள் எல்லாம் அந்த மகிமையான வீட்டுக்குள் நம்ம பிரவேசிக்கும் போது ஒண்ணுமே இல்லை அப்படின்னு தோணும், ஒண்ணுமே இல்லைன்னு தோணும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு பிரவேசம், என்ட்ரி தான் நமக்கு உண்டாயிருக்குது. ஸோ பக்கிங்ஹாம் பேலஸ குடிசையிலும் மகா கேடுகட்ட குடிசையாக மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு மகிமையான பிரவேசம். ஸோ ரெண்டாவது பெனிஃபிட் அல்லது ரெண்டாவது ஆசீர்வாதம் கிளியரா நோட் பண்ணிக்கோங்க. ஆக்சஸ் டு கிரேஸ் அல்லது இந்த மகா கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியம். மூன்றாவது அதோட ஒட்டி வருகிற காரியம், இந்த ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டிருக்கிறோம். We not only enter there, we stand in that grace. That is amazing. அநேகர் இந்த கிருபையின் பிரவேசத்தை அநேக விசுவாசிகள், அநேக கிறிஸ்தவர்கள் எப்படி பிக்சரைஸ் பண்றாங்க, எப்படி பாக்குறாங்கன்னா, நான் ரொம்ப கேர்ஃபுல்லா இல்லைன்னா நான் இந்த வீட்டை விட்டு வெளியே துரத்தப்படுவேன், அதுக்கு பிறகு உள்ள வரணும்னா ரொம்ப கஷ்டம், வெளியே துரத்தப்படுவேன் என்ற பயத்திலே வாழ்கிறார்கள். அருமையானவர்களே, அது அடிமைத்தனத்தின் வாழ்க்கை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம இந்த கிருபையில் பிரவேசிக்கும் இந்த ஸ்லாக்கியத்தை பெற்றோம் என்று சொல்லும் போது பெற்றது மாத்திரமல்ல, அங்கே நம்மை நிலை கொண்டு இருக்க செய்திருக்கிறார். நம்மை நிலை கொண்டு இருக்க செய்திருக்கிறார். நம்ம அதுக்கு பிறகு அங்க அந்த வெளியே போயிருவோம் அப்படிங்கிற பயம் நமக்குள்ளே இருக்குமானால், அது அந்த மூத்த குமாரனுடைய ஆவி. இந்த மூத்த குமாரன் அந்த பயத்திலே வாழ்ந்தான். என்னுடைய பிதாவை, என்னுடைய அப்பாவை நான் பிரியப்படுத்த வேண்டுமானால் நான் அவருக்கு இதை செய்ய வேண்டும், அதை செய்ய வேண்டும், இவ்வளவு நான் கற்பனைகளை கீழ்ப்படிய, அவருடைய கட்டளைகளுக்கெல்லாம் நான் கீழ்ப்படிய வேண்டும். ஆனாலும் நான் சரியா கீழ்ப்படுகிறேனா இல்லையா? அது அடிமைத்தனத்தின் ஆவி. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, when we were made to enter into this grace, இந்த கிருபையின் வீட்டிலே பிரவேசிக்கும் பிரவேசம் நமக்கு உண்டான போது இது அடிமைத்தனத்தின் ஆவி அல்ல, பிள்ளைகளின் ஆவி. Isn't it amazing? God has இந்த பெரிய பேலஸ்குள்ள தேவனாகிய கர்த்தர் நம்மளை கொண்டு வரும்பொழுது அவர் நம்மை பிள்ளைகளாய் மாற்றி கொண்டு வந்திருக்கிறார். சோ மூன்றாவது குறிப்பு, நிலை கொண்டிருக்கிறோம். ஸ்டாண்டிங் இன் கிரேஸ். கிருபையிலே பிரவேசம் மாத்திரமல்ல, கிருபையிலே நிலை கொண்டிருக்கிற காரியம். நான்காவது ஒரு நம்பிக்கை. நம்பிக்கை 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 மாத்திரம் இல்ல, அந்த நம்பிக்கையிலே சந்தோஷம். இந்த ரெண்டையும் சேர்த்து நம்ம பார்க்கிறோம். சோ ரெண்டாவது வசனத்தை இந்த கண்ணோட்டத்திலே மீண்டும் ஒரு முறை வாசிக்கிறேன், அதற்கு பிறகு நம்ம பார்க்கலாம். அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தினாலே பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீதிமான்கள் என்று பிரகடனப்படுத்தப்பட்டவர்களாக நமக்கு இருக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இங்கே சொல்லப்படுகிறது என்னவென்றால், we have a hope. we have a நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னொரு தலைப்பு இந்த அதிகாரத்துக்கு நாம கொடுத்திருக்கிறோம், அஷூரன்ஸ் ஆஃப் சால்வேஷன், அல்லது நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்ற உறுதி, நிச்சயம். நிச்சயம் நான் இன்று மரித்தால் இயேசுவோடு நிச்சயமாய் நான் அவரோடு கூட நித்திய வீட்டிலே அந்த பிரவேசிப்பேன் என்கிற ஒரு நிச்சயம், அஷூரன்ஸ். அதுதான் நம்ம. சோ அதுல நம்பிக்கை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நம்பிக்கை கடந்த வாரத்துல கொஸ்டின் ஆன்சர் செஷன்ல தம்பி இளங்கோ அதை நினைவுபடுத்தினாங்க. அமேசிங்கா அதை கொண்டு வந்தாங்க. அந்த சிங்குலர்ல தான் அது வருது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரே ஒரு நம்பிக்கை தான் நமக்கு, ஒரே ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கை வெட்கப்படுத்தாது. நமக்கு நிறைய காரியங்களிலே நம்பிக்கை நாம் வைக்கலாம். நம்பிக்கையிலே நம்பிக்கை. ஃபார் எக்ஸாம்பிள், இன்று
நேற்றைய தினம் இல்லையா, நேற்றைய தினம் 17 நாட்களாக அந்த சுரங்கத்திற்குள்ளே அடைபட்டு கிடந்தவர்கள் அவர்கள் வெளியே வந்திருக்கிறாங்க. இட்ஸ் அமேசிங் திங், வெளியே வந்திருக்கிறாங்க. ஆனா உலக பிரகாரமான மக்கள் அதை பார்க்கும் போதும் அதை வர்ணிக்கும் போதும் நிச்சயமாக பயன்படுத்துகிற ஒரு வார்த்தை, அவங்க ரொம்ப நம்பிக்கையோடு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி. they were confident. அத செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் சொல்லலாம். not in God. அவர்களுக்கென்று ஒரு நம்பிக்கை இருந்தது அப்படின்னு சொல்லலாம். அந்த நம்பிக்கை ஒருவேளை வெட்கப்படுத்தி இருக்கலாம். நல்லா கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள், நன்றாக சிந்தனை செய்து பாருங்கள். சோ இன்று அநேக கிறிஸ்தவ விசுவாசிகள் கூட இந்த உலகத்திலே எனக்கு ஒரு பெரிய பாடு இருக்கிறது, அல்லது ஒரு சஃபரிங்ஸ், ஒரு கஷ்டமான நிலைமை இருக்கிறது, இந்த நிலைமையிலிருந்து நான் விடுவிக்கப்படுவேன் என்று நினைப்பது நம்பிக்கையிலே ஒரு நம்பிக்கை வைப்பது. ஆனால் கிறிஸ்தவ நம்பிக்கை அது அல்ல. ஒரு 2-3 வசனங்களை நான் உங்களுக்கு முன்பதாக வைக்க விரும்புகிறேன். இந்த நம்பிக்கை குறித்து அநேக வசனங்கள் பார்க்கலாம். ஆனால் தெளிவாக இதுதான் கிறிஸ்தவ நம்பிக்கை, இந்த நம்பிக்கைக்காகத்தான் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அல்லது நல்ல கவனிங்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஜான் பைப்பர் விதமாக சொல்லுகிறார், வேத வசனத்தின் அடிப்படையிலே இந்த நம்பிக்கை நாம் பேசுகிற, அல்லது இந்த ரோமர் 5வது அதிகாரம் 2வது வசனத்தில் சொல்லுகிற இந்த நம்பிக்கை தான் ரட்சிக்கும் விசுவாசத்திற்கு ஒரு அடையாளம். if anybody doesn't have this hope, இந்த நம்பிக்கை ஒரு மனிதனுக்கு இல்லாமல் இருந்தால் அவன் ரட்சிக்கப்பட்டிருக்கிறான் என்பதை நாம் நிச்சயமாக சந்தேகப்பட முடியும். வாசிப்போம். தீத்து, அப்போஸ்தலனாகிய பவுல் தீத்துவுக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 13வது வசனம். அப்போஸ்தலனாகிய பவுல் தீத்துவுக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 13வது வசனம். நாம் நம்பியிருக்கிற, அதாவது கிறிஸ்தவ விசுவாசிகளாகிய நாம் நம்பியிருக்கிற ஆனந்த பாக்கியத்திற்கும், அமேசிங் வேர்ட் யூஸ் பண்றாரு. இந்த வார்த்தைகள் ஆக்சுவலா, இந்த வார்த்தைகளை குறித்து நாம் அடிக்கடி பேசுகிறோம். புதிய ஏற்பாட்டை எழுதின அப்போஸ்தலர்கள் வார்த்தைகளை கண்டுபிடிக்கும்படியாக திணறி இருக்கிறார்கள். ஏனென்றால் இதை எழுதுகிற இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் விசேஷமாக அவர் அந்த பக்கிங்ஹாம் பேலஸ நம்ம கம்பேர் பண்ணி அதை ஒரு துளி வெள்ளமாகவும், நம்முடைய மகிமையான அந்த நம்பிக்கை எல்லா சமுத்திரங்களையும் சேர்த்து பில்லியன் டைம்ஸ் முடிவில்லாத அந்த பரலோகத்திற்கு அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார். and he saw that glory, அந்த மகிமையை அவர் கண்டார். அதை குறித்து எழுதுவதற்கு நான் முடியாதுன்னு சொல்றாரு. அமேசிங் ஸ்டேட்மெண்ட். அதை நம்ம படிக்கல, அது உங்களுக்கு தெரியும். அங்க அதை குறித்து அதை சொல்ல முடியாதுன்னு சொல்றாரு. அது சொல்வதற்கு நான் தடை செய்யப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஒரு வெர்ஷன்ல சொல்ல முடியாது என்று சொல்லுகிறார். சோ அதை அவர்கள் விவரிக்கும்படியாய் நிறைய அட்ஜெக்டிவ்ஸ் போட்டு சொல்லுகிறது நமக்கு நல்லா தெரியும். இங்க என்னன்னா, அந்த பாக்கியம் என்கிற அந்த வேர்டுக்கு அர்த்தமே ஹாப்பினஸ்ன்னு தான் அர்த்தம். ஆனந்த பாக்கியம் என்று சொல்லுகிறார். அமேசிங்ல, நாம் நம்பி இருக்கிற நம்முடைய நம்பிக்கை அது ஆனந்த பாக்கியம். திரும்ப வாசிக்கிறேன். நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகா தேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டும் இருக்கும்படி நமக்கு போதிக்கிறது என்று அதை முந்தின வசனத்திலிருந்து தொடர்ச்சியாக பேசுகிறார். ஆனால் இந்த இடத்துல இந்த நம்பிக்கை என்று எதை சொல்லுகிறார் என்று பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவனுடைய மகிமையின் பிரசன்னமாகுதல், the glorious appearance of Jesus. இயேசு கிறிஸ்துவனுடைய மகிமையான அந்த பிரசன்னமாகுதல், இயேசு கிறிஸ்துவனுடைய மகிமையான பிரசன்னமாகுதல்.
அது எப்படி இருக்கிறது என்றால், கிறிஸ்தவ விசுவாசிகளுக்கு நம்பிக்கையாக இருக்கிறது, நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியம். ஆங்கிலத்துல என்ன வேர்டு யூஸ் பண்ணிருக்குன்னு நான் அதை பார்க்கல. நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியம். அருமையானவர்களே, இது ஒன்றுதான் நம்முடைய நம்பிக்கை. இதுதான் நம்பிக்கை, இதுதான் நம்பிக்கை. வேற எந்த நம்பிக்கையை நாம் கொண்டிருந்தாலும், ஒருவேளை கொரோனா வந்து விட்டது என்றால், ஏனென்றால் அந்த கொரோனா காலத்துல ஒரு சிலருக்கு இது பிரச்சனையாக இருந்தது. அவங்க சொன்னாங்க, அங்கிள் நாங்க இந்த குரூப்புக்கு நாங்க சொல்லிட்டோம், எங்களுடைய தேவன் வந்து எந்த கொரோனால இருந்தும் நம்ம சுகமாக்க வல்லவர் அப்படின்னு சொல்லிட்டோம். அவங்களும் ரொம்ப உறுதியா இயேசுவிடத்துல நாம் விசுவாசித்து ஜெபம் பண்ணாங்க. ஆனா எல்லாருமே அதுல செத்துட்டாங்க. மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் அதுல இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி. அப்ப நான் கேட்டேன், did Jesus promise you anywhere in the Bible? வேதாகமத்திலே எங்கேயாகிலும் உனக்கு இந்த உலகத்திலே வருகிற எல்லா வியாதிகளையும் எப்போதும் நான் சுகமாக்குவேன் என்று எங்கேயாவது வாக்கு பண்ணி இருக்கிறாரா? வாக்கு பண்ணியிருப்பாரானால் பில்லியன்ஸ் இன்டு பில்லியன்ஸ் இன்டு பில்லியன் பெர்சன்டேஜ் நிச்சயமாக அவர் நிறைவேற்றுவார். அமேசிங். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த ஆனந்த பாக்கியம், இயேசு கிறிஸ்துவுடைய பிரசன்னமாக்குதலை அதுதான் நமது நம்பிக்கை. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். இதே ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம். உங்களுடைய வேதாகமம் கையில இருக்குமானால் நிச்சயமாக எடுத்து உங்களுடைய வேதாகமத்திலே பாருங்கள். ரோமர் 8வது அதிகாரம் 23வது வசனம், 23 முடிந்த 24. அதுவும் அல்லாமல் ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருகிறதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். இந்த புத்திர சுவிகாரம் என்றால் தத்தெடுக்கப்படுதல் அல்லது தேவனுடைய பிள்ளைகள் ஆகுதல். இதுல போட்டிருக்கு புத்திர சுவிகாரம் வருவதற்கு நாம் காத்திருக்கிறோம் என்று. ஒருவேளை இது ஆக்சுவலா 18வது வசனத்திலிருந்து நம்ம வாசித்தாதான் நம்ம தெளிவா புரியும். நான் பிரீஃபா சொல்லிடுறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தேவனுடைய பிள்ளைகள் ஆக்கப்பட்டோம், ஆனால் முழுமையான ரியலைசேஷன் இன்னும் வரவில்லை. அதை நாம் எப்பொழுதும் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் நம்முடைய சரீர மீட்பு இன்னும் உண்டாகவில்லை என்பதுதான் இந்த 18லிருந்து 25 வரையிலும் அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய அந்த கருப்பொருள். அப்ப என்ன சொல்லுகிறார்? நாம் புத்திர சுவிகாரத்தை பெற்றிருக்கிறோம் அல்லது புத்திரர்களாக மாறி இருக்கிறோம், ஆனால் சரீர மீட்பு இன்னும் உண்டாகாதபடியினாலே, இந்த சரீர மீட்பு உண்டாகும் என்று நாம் அதற்காக காத்திருக்கிறபடியினாலே புத்திர சுவிகாரமும் முழுமை பெறுவதற்காக காத்திருக்கிறோம். புத்திர சுவிகாரம் பெற்றிருக்கிறோம், புத்திரர்கள் தான், ஆனால் முழுமையான ரியலைசேஷனுக்காக காத்திருக்கிறோம் என்று மொட்டையா சொல்லல, காத்திருந்து நாம் தவிக்கிறோம். அடுத்த வசனத்துக்கு போறேன், 24. அந்த நம்பிக்கையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். Isn't it amazing? This is our hope. இந்த நம்பிக்கையை குறித்து தான் இந்த 5வது அதிகாரத்திலே வலியுறுத்தி சொல்வதும் அல்லாதபடி இந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது என்று 5வது வசனத்திலே சொல்கிறார். சோ அந்த நம்பிக்கையினாலே, அதாவது புத்திர சுவிகாரம் முழுமை பெறும் என்கிற நம்பிக்கை, சரீர மீட்பு உண்டாகும் என்கிற நம்பிக்கை, நமக்கு ஒரு மகிமையான சரீரம் கொடுக்கப்படும் என்கிற நம்பிக்கை, என்னுடைய இந்த அழிவுக்கேதுவான இந்த சரீரம் மறுரூபமாக்கப்பட்டு ஒரு ஷைனிங்கான ஒரு மகிமையான ஒரு சரீரமாக இதே சரீரம் மாற்றம் பெறும். அதுதான் என்னுடைய நம்பிக்கை. அதற்காக நான் ஆவலாக எதிர்நோக்கி காத்திருக்கிறேன் என்பதுதான் கிறிஸ்தவ நம்பிக்கை. இந்த நம்பிக்கைக்காக ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். நாம அடிக்கடி சொல்லுகிற இந்த 1 பேதுரு 1:4 இதுல கம்பேர் பண்ணி பார்க்கலாம். நானே சொல்லிடுறேன். அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்திற்கு ஏதுவான ஜீவனுள்ள நம்பிக்கைக்கு என்று
நம்மை அவர் தமது மிகுந்த இரக்கத்தினாலே மறுபடியும் பிறக்க செய்தார். We were caused to be born again for a hope. அந்த நம்பிக்கை என்ன? அழியாததும் மாசற்றதும் வாடாததும் ஆகிய ஒரு இன்ஹெரிட்டன்ஸ், ஒரு பெரிய ஒரு சுதந்திரம் நமக்கு இருக்கிறது. என்ன ஒரு அமேசிங்கான நம்பிக்கை பாருங்க. இதுதான் நம்பிக்கை. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரம். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரம் 5வது வசனம். நாங்களோ, விசுவாசிகளாகிய நம்மை சேர்த்துக் கொள்ளலாம், நாங்களோ நீதி கிடைக்கும் என்று ஆவியை கொண்டு விசுவாசத்தினால் நம்பிக்கையோடே காத்திருக்கிறோம். என்ன நம்பிக்கை? இத எப்படி சொல்லலாம்னா, the consummation of the righteousness. நீதி நமக்கு கிடைத்திருக்கிறது. இயேசு கிறிஸ்துவனுடைய நீதியை தேவன் இலவசமாய் நமக்கு அருளி இருக்கிறார். எப்படி புத்திர சுவிகாரம் இன்னும் முழுமையான ரியலைசேஷன் அடையலையோ, அதுபோல நமக்கு கிடைத்திருக்கிற இந்த நீதி ஒரு முழுமை பெறுகிற நிலைமை. அதை ஆங்கிலத்திலே நல்ல வார்த்தை கான்சமேஷன். அந்த முழுமை பெறுகிற அந்த நிலைமை, அதற்காக நம்பிக்கையோடு காத்திருக்கிறோம். இது ஒன்றுதான் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே. இந்த 3 வசனங்களிலே 3 விதமாக பார்த்தோம். 3 வசனங்களிலே 3 விதமாக பார்த்தோம். ஏற்கனவே ஒன்ன பார்த்திருக்கிறோம். அதை கவனிச்சீங்களா? 5வது அதிகாரம் 5வது வசனத்துல அந்த நம்பிக்கை என்னதுன்னு ஸ்பெசிபிக்கா போட்டிருக்குது. தேவனுடைய மகிமையை அடைவோம், தேவனுடைய மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, we will attain glory. Oh, what a glorious experience it will be. இயேசு கிறிஸ்து அந்த ஹை பிரீஸ்ட்லி பிரேயர் பண்ணும்போது, பிதாவினிடத்திலே ஜெபிக்கும் போது அருமையாய் ஜெபிக்கிறார். நம்ம எல்லாரும் ரொம்ப நேசிக்கிற ஒரு வசனம், 17வது அதிகாரம் 24வது வசனம் என்று நினைக்கிறேன். பிதாவே, நீர் எனக்கு தந்தவர்கள் நான் இருக்கும் இடத்திலே அவர்கள் இருக்கவும், நீர் எனக்கு தந்தருளின மகிமையை அவர்கள் பார்க்கும்படியாகவும், அப்படின்னு சொல்லும்போது, தொடர்ந்து வாசிக்கும் போது என்ன புரிந்து கொள்கிறோம் என்றால், நாம் அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த மகிமை, அந்த பக்கிங்ஹாம் பேலஸை குடிசையிலும் குடிசையாக மாற்றுகிற, அற்பமான குடிசையாக மாற்றுகிற அந்த மகிமையிலே கிறிஸ்துவை தரிசிப்பது மாத்திரமல்ல, we will be partakers in that glory. அந்த மகிமையிலே பங்கு பெறுகிறவர்களாக இருப்போம். Oh, what a glory it is. We will be partakers of this glory. We will be sharing in his glory என்று இன்னொரு இடத்துல நாம பார்க்கிறோம். அவருடைய மகிமையிலே நாமும் பங்கு கொள்வோம். சோ இந்த மகிமை அடைவோம் என்கிறது தான், அது ஒன்றுதான் கிறிஸ்தவ நம்பிக்கை. சோ ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதன், அவன் ரட்சிக்கப்பட்டிருக்கிறான் என்பதை எப்படி கண்டுபிடிப்பது? நீதிமானாக பிரகடனப்படுத்தப்பட்டது, அது ஹெவன்லி கோர்ட்ல நடந்துச்சு. நம்முடைய தேவன் தம்முடைய பரிசுத்த ஆவியினாலே அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்ததா இருந்த நம்முடைய ஆத்துமாவை, நம்முடைய ஆவியை அவர் உயிர்ப்பித்தார். பட் how can I be sure? நிறைய காரியங்கள் இருக்கிறது. அதுல மிக முக்கியமான காரியத்தை 5வது வசனத்துல நம்ம பார்ப்போம். ஆனா இந்த நம்பிக்கை நமக்கு இருக்கிறதா? இந்த நம்பிக்கை இல்லாமல், என் இயேசு என்னை எப்பொழுதும் சுகமாக்கி கொண்டிருப்பார், எனக்கு ஒரு நல்ல சுகமாக்குகிறவர் கிடைத்திருக்கிறார், அந்த மாதிரியெல்லாம் நாம் நம்பினோமானால் அது ஒரு 90% தடவை நமக்கு சுகம் கிடைக்கலாம். 100வது தடவை 91வது தடவை சுகம் கிடைக்காமல் இருக்கலாம். ஏன்னா பை தட் டைம் வயசாயிருக்கும், நமக்கு சாகிறதுக்கு ஒரு வழி வேணுமே. அதுக்கு பிரிடாமினண்டா வர்றது கேன்சர் வருது. பிரிடாமினண்டா அந்த டைம் சுகம் கிடைக்காம இருக்கலாம், கிடைக்காது. சோ
இந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தும். ஆனால் இந்த மகிமை அடைவோம் என்கிற அந்த கிறிஸ்தவ நம்பிக்கை, அதற்காக தான் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்றால் இந்த நம்பிக்கை ஒரு மிக முக்கியமான ஒரு அடையாளம். சோ இப்ப என்னன்னா, இந்த நம்பிக்கையை மாத்திரம் அவர் தந்தது மாத்திரம் அல்ல, அது 4வது ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு நினைக்கிறேன். சோ 5வது அது மாத்திரம் இல்ல, இந்த 5வது ஆசீர்வாதமாக இணைந்து நம்ம பார்க்கிறது என்னன்னா, இந்த நம்பிக்கையை தந்தது மாத்திரம் இல்ல, இந்த நம்பிக்கையில நமக்கு அவ்வப்பொழுது ஒரு சந்தேகம் வரலாம். இஸ் மை ஹோப் அல்லது ஃபெய்த், இந்த ரெண்டையும் மாத்தி மாத்தி நம்ம சொல்லலாம். விசுவாசம், கிறிஸ்தவ விசுவாசம் என்பதனுடைய ஃபியூச்சர் ஃபார்ம் தான் நம்பிக்கை. நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன், விசுவாசத்தினாலே நீதிமான் என்று பிரகடனப்படுத்தப்படுகிறேன், அல்லது விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டோம் என்றால் அந்த விசுவாசத்தினுடைய ஃபியூச்சர் ஃபார்ம் இந்த நம்பிக்கை. அதனால்தான் அது ரெண்டையும் பிரிக்க முடியாது. அதனால்தான் அது கண்டிப்பா இருக்கும் அப்படின்னு சொல்றேன். கிறிஸ்தவ விசுவாசம் உண்மையான விசுவாசம் எனக்குள்ளே இருக்கிறது என்றால் இந்த நம்பிக்கை இருக்கும். ஆனா ஒருவேளை நிறைய முறை நாம இந்த பைபிள் ஸ்டடி சீரீஸ்லயே மெய்யான விசுவாசம் என்று ஒன்று இருக்கிறது என்றால் ஒரு போலியான விசுவாசமும் இருக்கிறது என்று நாம் பார்த்திருக்கிறோம். நமக்கு நல்லா தெரியும். அப்படியானால் என்னுடைய விசுவாசம் உண்மையானது தானா, அது தேவன் அருளின விசுவாசம் தானா என்பதிலே நான் உறுதியுள்ளவனாக இருக்கும் போதுதான் என்னுடைய அஷூரன்ஸ் உறுதியாக இருக்கும். நான் ரட்சிக்கப்பட்டேன் என்பது உறுதியாக இருக்கும். அது ஃபேக்கா, அது போலியானதா, அது உண்மையானதானா என்று எப்படி நம்மை நாமே ஊர்ஜிதப்படுத்திக் கொள்வது? அதற்காக தான் தேவன் தாமே கிருபையாக அருளி இருக்கிற ஒரு இணைந்த ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? அதான் அடுத்தது பார்க்கிறோம். சஃபரிங், பாடுகள். இதை ஆசீர்வாதம் என்று சொல்லுகிறீர்களா? இந்த வேத வசனம் சொல்லுகிறது, இந்த பகுதி சொல்லுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த ப்ராசஸ், அதாவது இந்த நம்பிக்கை உண்மையான நம்பிக்கையாக, உண்மையான விசுவாசமாக அது வலுப்பெற்று காணப்படுவது ஒரு ப்ராசஸ். அந்த ப்ராசஸ நம்ம போன வாரம் மென்ஷன் பண்ணோம், அதை பார்ப்போம் 3வது வசனத்துல. அது மாத்திரமல்ல, உபத்திரவம் அப்படின்னா எல்லா பாடுகளும், அந்த பாடுகள் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையும் உண்டாக்கும் என்று நாங்கள் அறிந்து. சோ இந்த ப்ராசஸ் நல்லா கவனிங்க. இந்த பாடுகளை, கஷ்டங்களை, கஷ்டமான வாழ்க்கையா இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை தேவன் வைத்திருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதுல இருந்து நாம தப்பிக்க வேண்டும் என்று இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவ ஊழியர்களுடைய ஊழியத்தை கொஞ்சம் க்ளோஸரா கவனிச்சு பாருங்க. எனக்கு இந்த கஷ்டம் வந்துருச்சு, இன்னாரிடத்துல போய் ஜெபம் பண்ணா இந்த கஷ்டம் நீங்கும். நோ, we cannot. இந்த பாடுகளிலிருந்து நான் தப்பிக்க முடியாது, அல்லது இந்த பாடுகளை தேவன் தாமே நமக்கு நியமித்திருக்கிறார். அநேக பாடுகளின் மூலமாக நாம் தேவனுடைய ராஜ்யத்தை அடைய வேண்டும் என்று அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல நாம வாசிக்கிறோம். அன்றியும் தேவபக்தியாய் நடக்க விரும்புகிற யாவரும் துன்பப்படுவார்கள் என்று நாம பார்க்கிறோம். இந்த நிறைய வசனங்கள் நாம பார்த்திருக்கிறோம். இப்ப அந்த வசனங்களுக்கு போனா அகெயின் நான் 5வது வசனத்துக்கு போகணுங்கிற துடிப்புல இருக்கிறேன். பட் ஸ்டில் இன்னைக்கு முடியாதுன்னு நினைக்கிறேன். சோ அருமையானவர்களே, இந்த பாடுகள் மிகவும் நமக்கு அவசியமாக இருக்கிறது. இந்த பாடுகளினாலே நம்முடைய விசுவாசம் உண்மையான விசுவாசம் தானா அப்படிங்கிறது அது அங்கே தெளிவுபடுத்தப்படும். இதை நான் தியானிச்சுட்டு இருக்கும்போது, நிறைய வருஷத்துக்கு முன்னால நாங்க டேராடூன் அப்படிங்கிற சிட்டில இருக்கும்போது நடந்த ஒரு சம்பவம். அது ரொம்ப சில்லியான ஒரு சாதாரண சம்பவமா தான் இருக்குது. ஆனா எனக்கு அது ஞாபகம் வந்துச்சு. அது ஆக்சுவலா அதை மறக்காம இருக்குதுங்கிறது ரொம்ப ஆச்சரியமானது. நானும் என்னுடைய மனைவியும் ஒரு பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் மாதிரி, ஒரு பெரிய மால் மாதிரி, சின்ன மால், அதுல திங்ஸ் வாங்குறதுக்காக நம்ம போயிருக்கும் போது திடீர்னு சொல்லி ஏதோ ஒரு பாத்திரம், கிளாஸ் பாத்திரம் உடையிற மாதிரி
பயங்கரமா சத்தம் கேட்டுச்சு. எல்லாருமே இந்த கடையில இருந்த எல்லாருமே திரும்பி பார்த்தாங்க. என்னதுன்னா அந்த ஜாமான்லாம் எடுத்து காமிக்கிற அந்த கடையினுடைய வேலைக்காரன், அந்த கடையில வேலை செய்கிறவர் வந்து அந்த ஒரு 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 பிளேட் மேபி ஃபைபர்ல செய்த பிளேட், அது அன்பிரேக்கபிள்னு சொல்லி கஸ்டமருக்கு ப்ரூவ் பண்ணணும். அதுக்காக அவர் எவ்வளவு வாங்கி போட்டார், அவ்வளவு வேகமா அது தரையில போட்டார். அதுதான் அந்த சத்தம். அந்த சத்தத்துல ஹோல் அந்த ஃப்ளோர்ல இருந்த எல்லாருமே திரும்பி பார்க்கிற அளவுக்கு நான் நினைச்சேன் நிச்சயமா அது உடைஞ்சிருக்கோன்னு சொல்லி. ஆனா உடையல. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இதுதான் அந்த அந்த உபத்திரவம் பொறுமையும், பொறுமை பரீட்சைன்னு ஒரு வார்த்தை தமிழ்ல போட்டிருக்குல்ல, அதுக்கு அர்த்தம் அதுதான். பரீட்சிக்கப்பட்ட நிலைமை, ப்ரூவன் கேரக்டர் அப்படின்னு இங்கிலீஷ்ல கேரக்டர் போட்டு, ப்ரூவன் கேரக்டர். அப்படி வேகமா தேவன் தாமே நம்மை போடுகிறார். But he's the father. முதல்ல நம்ம கிருபையின் பிரவேசம் அதை படிக்கும்போது ரொம்ப சந்தோஷமா தான் இருந்துச்சு. கிருபையின் பிரவேசம் மாத்திரமல்ல, கிருபையிலே நிலை நிற்கும்படியாகவும் செய்திருக்கிறார். அந்த பிரிவிலேஜையும் நம்ம படிக்கும்போது ரொம்ப சந்தோஷமா தான் இருந்துச்சு. But the same Father, through the work of the Holy Spirit, throws us down. நம்மை கீழே தள்ளுகிறார். அல்லது உபத்திரவங்களின் குகையிலே அவர் நம்மை கொண்டு செல்கிறார். ஐ திங்க் நேற்று ஒரு குடும்பத்தோடு பேசி கொண்டிருக்கும் போது சொன்னேன்னு நினைக்கிறேன். இந்த பைபிள் ஸ்டடி சீரீஸ்லயே ஆரம்பத்துல சொல்லியிருப்பேன் நான் அடிக்கடி. எங்க ஊர் பக்கத்துல அந்த கொச்சு குஞ்சு உபதேசின்னு சொல்லி ஒரு 50களில் தான் அவர் மரித்திருக்கிறார். அவர் தான் நேசித்த தன்னுடைய மகன் மரித்து போனான். அந்த செய்தி அவருக்கு எப்போ வருதுன்னா, அவர் ஊழியத்து நிமித்தம் ஒரு இடத்துல சென்று அங்கே பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் போது, நீர் அதிகமாய் நேசிக்கிற உம்முடைய மகன் மரித்து போனான் என்ற செய்தியை கேட்டு அவர் பிரசங்கத்தை முடித்து கொண்டு, உண்மையாவே அவர் அந்த ஐ திங்க் 8th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தான்னு நினைக்கிறேன், என்னுடைய ஞாபகம் சரியாக இருக்குமானால். அவர் வந்து அந்த அந்த மரித்து கிடந்த தன்னுடைய மகனை தன்னுடைய கரத்திலே ஏந்தி கொண்டு அவர் பாடின பாடல் தான், அதை தமிழிலே நான் சொல்லுகிறேன், துக்கத்தின் பான பாத்திரம் கர்த்தர் எனது கையில் தந்தால் சந்தோஷத்தோடு நான் அதை வாங்கி அதை பருகுவேன் என்று சொல்லுகிறார். அமேசிங் சாங். ஜாஸ்பர் சார் இதுல இணைஞ்சிருக்காங்க. அவங்க அடிக்கடி பாடுற பாட்டு தான், அவங்களுக்கு ரொம்ப பிரியமான பாட்டு இது. ஸோ இந்த துக்கத்தின் பான பாத்திரம் கர்த்தரிடத்திலிருந்து வருதுன்னு சொல்லி அவர் விசுவாசிக்கிறார் முதலாவது, இல்ல? இட் கம்ஸ் ஃப்ரம் மை ஃபாதர். துக்கம் தாங்க முடியாதுதான். The pain in itself, அல்லது the suffering in itself is painful. அந்த உண்மையிலேயே அது துக்கமான பான பாத்திரம் தான். அதை குடிக்கும் போது கசக்கதான் செய்யும். பட் அது யாரிடத்திலிருந்து வருகிறதுன்னு சொல்லி கொஞ்சம் முகத்தை ஏறிட்டு பார்க்கிறேன். எனக்காக தன்னுடைய குமாரனையே கொடுத்த பிதாவின் கைகளில் இருந்து வருகிறது. அப்படியானால் நான் சந்தோஷத்தோடு அதை வாங்கி அதை பருகிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதைத்தான் யோபு செஞ்சார், இல்ல? யோபு என்ன செஞ்சார்? கர்த்தர் கொடுத்தார், சாத்தான் எடுத்தான் என்று சொல்லவில்லை. மை ஃபாதர் கேவ் மீ. அவரோட ஃபாதர் அப்படிங்கிற அந்த ரியலைசேஷன் யோபுக்கு இருந்திருப்பான்னு தெரியல. ஏன்னா சிலுவைக்கு ரொம்ப முன்னால வாழ்ந்த ஒரு பரிசுத்தவான். ஆனால் அவருடைய விசுவாசம் ரொம்ப ஸ்ட்ராங்கான விசுவாசம். சொல்லுகிறார், இட் கேம் ஃப்ரம் மீ, இட் கேம் ஃப்ரம் காட்.
all the blessings I have is from my God. அவர்தான் எடுத்தார். ஒருவேளை சாத்தான் இதுல இன்வால்வ்டா என்றாலும் கூட I will not acknowledge him. இந்த பிசாசை அல்லது சாத்தானை நான் acknowledge பண்ண மாட்டேன். It is my God. So ஒரு இந்த உபத்திரவத்தினூடே இந்த தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அந்த ஃபாதர்ஸ் ஹேண்ட் இஸ் தேர். ஸோ உபத்திரவம் பொறுமை பரீட்சையையும் அல்லது பரீட்சிக்கப்பட்ட நிலைமையும் இந்த பரீட்சை நம்பிக்கையும் உண்டாக்குறது, மேல்மேலும் நம்முடைய நம்பிக்கை உறுதியாக்குகிறது. அருமையானவர்களே, இது பிராக்டிக்கலா என்ன செய்யுதுன்னு சொல்லி ரியலைஸ் உங்களால புரிஞ்சுக்க முடியுதுன்னு நினைக்கிறேன். இந்த பாடுகள் ஊடே சென்று வெளியே வரும் பொழுது, அதாவது பாடுகள் முடிஞ்சு போறது இல்லை. அகைன் நேற்று ஒரு குடும்பத்தோடு பேசும்போது சொன்னேன், இந்த அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்கும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் 2 கொரிந்தியர் 4வது அதிகாரத்திலே சொல்லும் பொழுது, அதிசீக்கிரத்தில் என்று சொல்லும் பொழுது லைஃப் டைம் தான் சொல்றாரு. அது நமக்கு தெரியும். ஆனா இந்த லைஃப் டைம்ல ஒரு துக்கமான அனுபவத்திலே தேவனாகிய கர்த்தர் நம்மை கொண்டு போகும்போது அதுல இருந்து ஒரு ரிலீஃபும் உண்டாகும். ஆனா உடனே கம்ப்ளீட் ரிலீஃப் நினைச்சிடக்கூடாது. முழுமையா வெளியே வந்தாச்சு, இனிமே உபத்திரவம் கிடையாதுன்னு நினைக்க முடியாது. கொஞ்சம் வெளியே கொண்டு வந்து பார்க்க வைக்கிறாரு. Just turn back and see my faith was strong. நான் உடைந்து போகவில்லை, என்னுடைய விசுவாசம் உடைந்து போகவில்லை, சுக்கு நூறா போகல அப்படிங்கிறத நானே திரும்பி பார்க்கணும்னு விரும்புறாரு. அவருக்கு தெரியும் என்னுடைய விசுவாசம் எவ்வளவு ஸ்ட்ராங் அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். அதனாலதான் அவர் அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சஃபரிங்க அனுப்பி இருக்கிறாரு. ஆனா நாமளே நமக்கு உறுதி செய்யணும்ல, அது ரொம்ப முக்கியமான காரியம். அருமையானவர்களே, இந்த பாடுகளுக்கு உள்ள செல்லும் பொழுது சிலவேளை இந்த என்னுடைய விசுவாசம் சரிதானா, உண்மையான விசுவாசம் தானா, தேவன் அருளின விசுவாசம் தானா அப்படின்னு சொல்லி அந்த பரீட்சிக்கப்படும் பொழுது ஒருவேளை ரொம்ப வெளியே போன மாதிரி எல்லாம் இருக்கும். நான் டெல்லியில இருக்கும்போது ஒரு மிஷனரியை நான் அறிவேன். இன் நோவே கனெக்டட் வித் ஜெம்ஸ். அது வேற ஆர்கனைசேஷன், கம்ப்ளீட்டா வேற. அந்த தம்பி சொன்னாரு, அண்ணே, நான் இந்த மிகுதியான பாடுகள்ல நான் போகும்போது நான் இப்படி ஒரு காரியம் செஞ்சேன், ஆண்டவர் என்ன மன்னிப்பாரா, நான் உண்மையிலே எனக்கு விசுவாசம் இருக்குதான்னு கேட்டாரு. என்ன செய்தாராம், அந்த வேதனை தாங்க முடியாம செவத்துல முட்டி முட்டி கடவுள் இல்லை அப்படின்னு சொன்னாரு. இட்ஸ் பெயின்ஃபுல் திங். மிக 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 வேதனையான காரியம்தான். அந்த தம்பியுடைய இருதயத்தினுடைய வேதனை என்னால புரிஞ்சிக்க முடிஞ்சிச்சு. தேவன் இல்லைன்னு சொல்லி நான் சொன்னேன், அது டெம்பரரி தான் தம்பி, தட் இஸ் நாட் யுவர் ஃபெய்த். பட் அதுல இருந்து நீங்க வெளியே வரும்போது உங்களுடைய ஃபெய்த், அந்த உங்களுடைய வேதனையில தாங்க முடியாம பல காரியங்களை யோபு உளர்ன மாதிரி அதை நீங்க உளறிருக்கீங்க. பட் தட் டிடன்ட் கம் from the deepest of your faith. ஆனா உங்களுடைய விசுவாசம் எவ்வளவு பலவீனமா இருக்கா இல்ல ஸ்ட்ராங்கா இருக்கான்னு தெரிஞ்சிக்க முடிஞ்சிச்சு இல்ல. அருமையானோர்களே, ஆரம்ப நாட்களிலே இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கலாம். ஆனால் அடுத்து ஒரு சஃபரிங் இருக்குது, இன்னும் இருக்குது. கொஞ்சம் கொஞ்சம் இன்டென்சிட்டி கூடிட்டே போகலாம். பயமுறுத்தல. You are in the Father's house. பயமுறுத்தல. You are in the Father's hand அப்படின்னு சொன்னாலும் அதற்கு மிக ஆகாது. சோ அந்த அடுத்தடுத்து வரும்போது அந்த தம்பியே நம்ம நினைச்சுக்கிட்டோம்னா அடுத்தடுத்து சஃபரிங்ஸ் வரும்போது இப்படி சொல்ல மாட்டாரு. மாறாக என்ன நடக்கும்னா,
இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன எழுதுகிறார்? இந்த நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். அது மாத்திரம் இல்ல, 4வது வசனம் தமிழ்ல ரொம்ப அழகா, அது ஐ திங்க் இங்கிலீஷ்ல வேற வசனத்தோட சேர்த்து போட்டிருக்கு. 4வது வசனம் தமிழ்ல துண்டா தனியா நிக்குது. உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். We rejoice not only in the hope. நம்பிக்கையினாலே மாத்திரம் மேன்மை பாராட்டல, அதாவது மேன்மை பாராட்டுதல்னா ரிஜாய்சிங். சோ நம்பிக்கையினாலே மாத்திரம் நாங்க சந்தோஷமா இருக்கலாம், மேன்மை பாராட்டல. இந்த நம்பிக்கையை வலுப்படுத்துகிற அந்த பாடுகள் இருக்குது இல்லையா, சஃபரிங்ஸ், அதுலேயும் மேன்மை பாராட்டுகிறோம், ரிஜாய்ஸ் பண்ணுகிறோம். சோ ஒரு தம்பியோட இல்லஸ்ட்ரேஷன் நான் சொன்னேன்ல, அவங்களுக்கு அடுத்த ஒரு சஃபரிங் வரும்போது ஆக்சுவலா இந்த நம்பிக்கை இருக்குமானால், இந்த நம்பிக்கை சரியானதாக நேர்த்தியானதாக தேவனிடத்திலிருந்து வந்ததாக இருக்குமானால், அந்த நம்பிக்கையை நினைத்து அந்த மகிமையான அந்த குளோரியஸ் அப்பியரன்ஸ் சொல்லி தீத்து எழுதின நிருபத்துல வாஸ்தவம்ல, அந்த நம்பிக்கை மாத்திரம் சிங்கிள் ஹேண்டடா அந்த நம்பிக்கை மாத்திரம் எனக்கு இருக்குமானால், அந்த நம்பிக்கை கொடுக்கிற அந்த சந்தோஷத்திலே பாடுகள் சந்தோஷமாய் மாறிடும். பாடுகளின் ஊடை. ஆனா அது நம்ம நினைக்கிற மாதிரி சந்தோஷம் இல்லை. நம்ம உதாரணமா சில இப்ப ஜாயிண்ட் வீல் அந்த மாதிரி ஒரு என்டர்டெயின்மெண்ட்ஸுக்கு போகும்போது கிடைக்குது இல்ல சந்தோஷம், அது மாதிரி இல்லை. இந்த சந்தோஷத்துக்கு நான் சொல்லுகிற பெயர் சீரியஸ் ஜாய். இந்த வேதனையினால ஒரு பக்கம் கண்ணீர் வந்துட்டே இருக்கும், ஆனால் மறுபக்கம் சைமல்டேனியஸா ஜாய்ஃபுல்லான ஒரு கண்ணீரும் வந்துட்டு இருக்கும். There are two kinds of joy, two kinds of tears. One is because of the pain. உபத்திரம் உண்மையிலே இந்த சரீரத்துல தாங்க முடியலையே ஆண்டவரே, அடுத்த நேரம் அதி சீக்கிரத்திலே நீங்கும் லேசான இந்த உபத்திரம். அந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா அமேசிங், அதை பார்க்கதான் தோணுது. இந்த உபத்திரவம் தான் காரணம்னு சொல்றாரு. அதி சீக்கிரத்திலே நீங்கும் இந்த லேசான உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமை உண்டாக்கும் என்று அறிந்து. இங்கேயும் ஒரு அறிந்து தான் போட்டிருக்கு. என்ன அறிந்து? உபத்திரம் 3வது வசனம், உபத்திரம் பொறுமையையும் பொறுமை பரீட்சையும் பரீட்சை நம்பிக்கையும் உண்டாக்கும் என்று நாங்கள் அறிந்து. இந்த அறிவு நமக்கு இருக்கிறதுனாலே, அதனாலதான் இந்த டீச்சிங்ஸ், அதனாலதான் இந்த பைபிள் ஸ்டடி. இட்ஸ் வெரி பிராக்டிக்கல். சோ இவ்வளவு நாட்கள் நாம் 4வது அதிகாரம் வரைக்கும் படிச்சது ஒருவேளை நமக்கு பிலசாபிக்கலா இருந்திருக்கலாம். அன்லெஸ் அந்த தேவன் நம்முடைய இருதயத்தின் கண்களை திறக்காவிட்டா அது நிறைய பேருக்கு அது ரியாலிட்டி மாதிரியே தெரியாது. அது எவ்வளவுதான் பேசினாலும் என்னைக்கா ஒரு நாள் திறக்கும். ஆனா இது நம்முடைய பிராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ். சோ இப்படி நாம் அறிகிறதுனாலே இந்த உபத்திரவங்களிலேயும் we rejoice in this suffering. டைம் ஆயிடுச்சு. ஒரே ஒரு காரியத்தை காட்டி நான் முடிக்க விரும்புகிறேன். இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே ரோமர் 5வது அதிகாரத்துல எழுதும்போது ஒரு போதனையாக நமக்கு எழுதுகிறது மாத்திரம் இல்ல, அவரும் செஞ்சாரு அப்படிங்கிறது நமக்கு தெரியும்ல. 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் நமக்கு நல்ல தெரிஞ்ச பேசேஜ் தான். ஆனா அதுல ஒரு சில காரியங்களை ஹைலைட் பண்ணி நான் முடிக்க விரும்புறேன். 2 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 12வது அதிகாரம் 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 7 to 10 வசனங்கள். சோ இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய சொந்த அனுபவத்தை சொல்றாரு. முதல்ல நான் பின்னால இருந்து வாசிக்கிறேன். முதல்ல நான் வாசிக்க விரும்புறது 9வது வசனம். 9வது வசனத்தினுடைய பின்பாகத்தை தெளிவா கவனிங்க. முழுமையா வாசிக்கிறேன். ஃபர்ஸ்ட் பார்ட்டை வேகமா வாசித்து பிற்பகுதியை கொஞ்சம் ஹைலைட் பண்ணி வாசிக்கிறேன். அதற்கு அவர், ஏன்னா இந்த கான்டெக்ஸ்ட் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால்
கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து, என் பாடுகளை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். ரோமர் 5வது அதிகாரத்திலே அவர் போதனையாக செய்த அதே காரியத்தை இவருடைய வாழ்க்கையிலே பிராக்டிக்கலா, இது என்னது அப்படிங்கிறது 7வது வசனத்துல அவர் சொல்றாரு. அதாவது அந்த 7வது வசனத்தினுடைய கடைசி பகுதியில அந்த அந்த பலவீனம் அப்படின்னு சொல்றாரு இல்லையா, அது என்னதுன்னு கொஞ்சம் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கிறாரு. அந்த பலவீனம் என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனா இருக்கிறது, அது சாத்தானிடத்திலிருந்து வருகிறது என்பதை அவர் உணர்ந்திருக்கிறார். அது மாத்திரம் இல்ல, அது என்னை குட்டுகிறது என்றால் அது என்னை வேதனைப்படுத்துகிறது, என்னுடைய சரீரத்திற்கு அது வேதனையாகத்தான் இருக்கிறது. ஆகையினாலதான் அப்ப இயேசு கிறிஸ்துவுமே இல்ல, இயேசு கிறிஸ்து சரீரத்துல வந்த பாடுகளை அவர் அனுபவிக்கிறத நினைக்கும் போது தாங்கொன்னா வேதனைன்னு சொல்லி அவர் ரியலைஸ் பண்ணதுனாலதான், பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு அகலக்கூடுமானால் பிளீஸ் லார்ட், வேற வழி இருந்ததுன்னா இது நீக்கட்டும் அப்படின்னு சொல்லி அவர் விண்ணப்பம் பண்றாரு. அதே மாதிரி 3 times he prayed, 3 முறை பவுல் ஜெபிக்கிறத நம்ம பாக்குறோம். ஆனாலும் இயேசு கிறிஸ்துவுக்கு கிடைச்ச அதே ஆன்சர் தான், ஏன் கிருபை உனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனா அந்த தேவனுடைய கிருபை, தேவனுடைய பலன் என்னை விளங்குவதனால, அல்லது இந்த என்னுடைய விசுவாசம் பலப்படுத்தப்படுகிறது என்கிற காரியத்தை நான் அறிகிறதுனாலே இந்த சாத்தானுடைய குட்டு, சாத்தானிடத்திலிருந்து, சாத்தான் மூலமாக வருகிறது, ஆனால் அதை நான் தேவனிடத்திலிருந்து வருகிறதாக கருதி, ஏன்னா நீங்க 7வது அதிகாரம் முதல்ல பாத்தீங்கன்னா இதுல நோக்கம் என்னவென்றால், அப்போஸ்தலனாகிய பவுலுக்குள்ளே பெருமை வராதபடி பெருமை உடைக்கப்பட்டு தாழ்மையா இருக்க வேண்டும் என்று. இது நல்ல கவனிங்க, இது சாத்தானிடத்திலிருந்து வருகிறதாக இருக்கிறது. ஆனா தேவன், சாத்தான் ஒரு நாளும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில தாழ்மை வரணும்னு நினைக்க மாட்டான். ஏன்னா அது ஒரு மகிமையான காரியம். தாழ்மை என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில மிக மகிமையான ஒரு காரியம். நான் அடிக்கடி சொல்வது, இந்த கடைசியா ஒரு மனுஷன், ஒரு விசுவாசி சாக போற நிலைமையில கடைசியா அவனை விட்டு போகிற பாவம் தான் இந்த பெருமையா இருக்கும். பெருமை அப்படி சரப்பணிய போல பிடிச்சு வச்சிருக்கும், போகவே போகாது. ஆனா அது போய் தாழ்மை வருகிறதற்காக இந்த சாத்தானுடைய தூதனா இருக்கிறது. அதனால சாத்தானுடைய பர்பஸ் தாழ்மை எனக்குள்ளே வருவது அல்ல. தேவன் இந்த காரியத்தை தாழ்மை என்னிடத்திலே வரும்படியாக அதை பயன்படுத்துகிறார் அப்படின்னு சொல்லி, அதுதான் 7வது வசனத்தினுடைய முதற் பகுதியில சொல்றாரு. சோ இந்த காரியங்களெல்லாம் நினைவுபடுத்தி அவரே போதித்த அந்த விசுவாசம் பலப்படுகிறது என்பதையும் அவர் ரியலைஸ் பண்ணதுனால, இந்த பாடுகளை குறித்து அவர் சொல்ற அந்த ஃப்ரேஸை திரும்பியும் பாருங்க. நான் சந்தோஷப்படுறேன்னு சொல்லல, மேன்மை பாராட்டுகிறேன்னு சாதாரணமா சொல்லல, நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். இதை நானே எம்பசைஸ் பண்ணி சொல்றது ஈஸி தான் அருமையானவர்களே. இட் இஸ் ட்ரூலி பெயின்ஃபுல், இட் இஸ் ரியலி டிஃபிகல்ட், பட் திஸ் இஸ் கிறிஸ்டியன் லைஃப் அப்படிங்கிறத நம்ம மறந்து போக வேண்டாம். அதற்கான கிருபையை உங்களுக்கு கூட்டி கொடுப்பார் அருமையானவர்களே. திஸ் மே பி அ வெரி டைரக்ட் மெசேஜ் ஆல்சோ. ஒருவேளை ஒரு சிலருக்கு டைரக்டான மெசேஜா கூட இருக்கலாம், எனக்கே கூட மெசேஜா இருக்கலாம். ஆனா 10வது வசனத்தையும் சேர்த்து வாசித்துறேன். ரொம்ப ரசகரமா எழுதி அவர் முடிக்கிறார் அந்த பேசேஜ. அந்தப்படி நான் பலவீனமாய் இருக்கும் போதே பலமுள்ளவனாய் இருக்கிறேன். This is amazing actually. பலவீனம் மாறி நான் பலமுள்ளவனாய் மாறுகிறேன்னு சொல்லல, அது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஆவிக்குரிய பிரின்சிபிள் என்னன்னா, இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறைந்து என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று கதறி அவர் ஜீவனை விட்டது பலவீனத்திலும் பலவீனமான ஒரு காரியம், வீக்கஸ்ட் ஆஃப் த வீக். பட் அதுதான் மனிதனுக்கு அந்த ஸ்ட்ராங்கஸ்ட் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் அப்படிங்கிற சால்வேஷனை சம்பாதிச்சு கொடுத்தது. சோ இந்த
நான் பலவீனமா இருக்கும் போதே, பலவீனம் மாறிச்சு சொல்ல, நான் பலவீனமா இருக்கும் போதே நான் பலவுள்ளவனா இருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவ நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும், கிறிஸ்துவ நிமித்தம் அப்படின்னு சொல்லும் போது நீங்க நினைச்சிடக்கூடாது பவுல் அந்த சுவிசேஷத்தை அறிவிக்கிறது நிமித்தமாய் வருகிற பாடுகளை மாத்திரம் சொல்றாரு. அப்படி இல்லை. இதை விளக்கி சொல்ல நமக்கு இப்போ நேரம் இல்லை. கிறிஸ்தவ விசுவாசியாய் நான் இருப்பது நிமித்தமாய் வருகிற எல்லா உபத்திரவங்களும் கிறிஸ்துவ நிமித்தம் வரும் பாடுகள் தான் என்பதிலே சந்தேகம் இல்லை. சோ கிறிஸ்துவ நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் எத்தனை கேட்டகரிஸ அதுல கொண்டு வராருன்னு பாருங்க. பலவீனங்களிலும், நிந்தைகளிலும், நெருக்கங்களிலும், துன்பங்களிலும், இடுக்கண்களிலும். என்ன எழுதியிருக்கு அடுத்தது உங்க பைபிள்ல? அதான் எனக்கு விளங்கிக்கல முடியல. நான் பிரியப்படுகிறேன். This shows. வேற ஒன்றே இது காட்டலன்னு நான் நினைக்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் இயேசுவை எவ்வளவாய் நேசித்தார் என்பதை தான் காண்பிக்கிறது. எனக்காக கோப நிவாரண பலியாய் அடிக்கப்பட்டது நிமித்தம் அன்பு இன்னதென்று விளங்க பண்ணினாரே. அந்த அன்பினாலே, அந்த அன்பு நிமித்தம் இந்த உபத்திரவங்களிலே நான் பிரியப்படுகிறேன். That is amazing. உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்கும் என்று அறிந்து உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம், ரிஜாய்ஸ் பண்ணுகிறோம். கர்த்தர் இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. அடுத்த வாரம் 5வது வசனத்துக்கு நேரடியா போயிடுவோம். இல்லாட்டி 5வது வசனத்துக்கு போகவே முடியாதுன்னு நினைக்கிறேன். அமேசிங்கான ஒரு காரியம், அருமையானவர்களே. இந்த அஷூரன்ஸ் அது மிகவும் உறுதியானதான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆக மாறுகிறது. அது வெறும் ஏட்டு சுரக்காய் அல்ல. திஸ் இஸ் an எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது தான் 5வது வசனத்துல பாக்குறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஓட்டு தம்பி இளங்கும். தேங்க்ஸ் அங்கிள். ஸோ நம்ம கேட்ட இந்த சோஃபார் அந்த 5 ஆசீர்வாதங்களை நம்ம பார்த்துட்டு இருக்கோம்ல. ஸோ இன்றைக்கு கடைசியாக லைக் நம்ம சமாதானம் பெற்றிருக்கிறோம். அதில் ஆரம்பித்து அந்த கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியம், அப்புறம் அந்த கிருபையில் நிலை கொண்டிருக்கத்தக்கதாக தேவன் கிருபை செய்கிறார். அப்புறம் அந்த நம்பிக்கையிலே மேன்மை பாராட்ட நம்ம வைக்கிறார். ஸோ உபத்திரவங்களிலே மேன்மை பாராட்டுதல், அதை குறித்து நம்ம இன்னைக்கு அதிகமாக பார்த்தோம். ஸோ இந்த நாளில் நம்ம கேட்ட வசனத்திற்கு பரிசுத்த ஆவியானவர் நம்மளை மென்டலாகவும் ஃபிசிக்கலாகவும் பால் சொல்கிறார்ல, நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுகிறவர்களாகுங்கள். ஸோ அப்படிப்பட்ட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்குள்ள தேவன் நம்மை கொண்டு போவார். கண்டிப்பாக எல்லாரையும் கொண்டு போவார். தேர் இஸ் நோ ஆப்ஷன், அப்படிலாம் கிடையாது. அது எல்லாருக்குமே நடக்கும். ஸோ அது நடக்கும்போது இப்பயே நடந்துட்டு தான் இருக்கும். அந்த அங்கிள் சொன்னாங்களே, இன்டென்சிட்டி வில் இன்க்ரீஸ். ஸோ அதில் நாம் மேன்மை பாராட்ட தேவன் நமக்கு கிருபை செய்யும்படியாக சிஸ்டர் வித்யா ஜெபிக்க முடியுமா? சிஸ்டர் வித்யா. சிஸ்டர் வித்யா மியூட்ல இருக்கீங்க. ஓகே. யூஜின் ட்ரை பண்ணுங்க. ஓகே. அன்புள்ள நல்ல தகப்பனே, இந்த வேலைக்காக உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, இவ்வளவு நேரமும் சுவாமி உம்முடைய பாதத்திலே வந்து சுவாமி உம்முடைய வார்த்தைகளை கேட்டது அந்த கிருபைக்காக உமக்கு நன்றி ராஜா. எத்தனையான இன்பம் சுவாமி, ஆனந்த பாக்கியம் என்று தகப்பனே, அந்த அருமையான வார்த்தைகளுக்காக உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. தகப்பனே,
அப்படியே உம்முடைய வேதம் எங்களுடைய மன மகிழ்ச்சி அதை அப்படியே உட்கொள்ளும்படியாக இயேசுவே நீர் எங்களுக்கு இறங்கி எங்களுடைய மனக்கண்களை திறந்தருளும்படியாக உம்முடைய கருத்துல நாங்க ஒப்பு கொடுக்கிறப்பா. அங்கிள் எடுத்த ஒவ்வொரு எஃபர்ட்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் அநேக காரியங்களை அங்கிளுக்கு நீங்க வெளிப்படுத்தி அதை கற்றுத்தரும்படியாக அந்த கிருபைக்காக உமக்கு நாங்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோப்பா. தகப்பனே, அத்தனையான ஒரு தாழ்மையான ஒரு வாழ்க்கையை ராஜா எங்களுக்கு தந்தரலும். நாங்களும் சுவாமி நன்மையும் உமக்கு பிரியமும் தகப்பனே பரிபூர்ணமான உம்முடைய சித்தத்தை அறிந்து கொண்டு உமக்கு நாங்கள் எங்களை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கும்படியான அந்த மகா பெரிய கிருபை நீர் எங்களுக்கு தரும்படியாக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. இந்த உலகத்திலே உம்மை தவிர வேறு உறவில்லை சுவாமி. ராஜா உமக்காக மாத்திரம் நீர் உம்மாலே உமக்காக மாத்திரம் நீர் எங்களை படைத்திருக்கிறீர். ஒவ்வொரு சிருஷ்டியையும் பார்த்து நான் மகிழ வேண்டும் என்று நீர் சொல்லியிருக்கிறீரப்பா. தகப்பனே, அவ்வாறாக உம்மை மகிமைப்படுத்தவும் உண்மையே உயர்த்தவும் எங்களுடைய ஒவ்வொரு காரியங்களும் எங்களுடைய செயல்களும் எங்களுடைய பேச்சும் என் நடக்கையும் உமக்கு பிரியமுண்டதாக இருக்கும்படியாக உம்மை கற்பு கொடுக்கிறேன். இன்னும் அதிகமாக உம்மை பற்றி அறிந்து கொள்ளவும் ராஜா, இன்னும் அதிகமாக ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரவும் மற்றவர்களுக்கும் கூறவும் சுவாமி உதவி செய்யுங்கப்பா. ஒப்பு கொடுக்கிறேன். கனமும் Praise God. I think யூஜினோட சிக்னல் கொஞ்சம் வீக்காக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம ப்ரேயர் பண்ணி முடிக்கலாம். கிருபையுள்ள பிதாவே, நாங்கள் உண்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளில் ஆண்டவரே, நாங்கள் கேட்ட ஆண்டவரே இந்த சத்தியங்களுக்கு ஆண்டவரே அது எங்கள் வாழ்க்கையிலும் நிறைவேறி கொண்டிருக்கிறது. இன்னும் ஆண்டவரே அது அதி சீக்கிரத்திலே நீங்கும் இந்த லேசான உபத்திரவம் ஆண்டவரே மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்கும் என்று அறிந்து ஆண்டவரே நாங்கள் அதிலே மேன்மை பாராட்ட கலந்து கொண்ட ஒவ்வொரு நபருக்கும் ஆண்டவரே நீங்க உதவி செய்வேனுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. விசேஷமாய் ஆண்டவரே இவ்விதமான உபத்திரவங்களுக்குள்ளாய் ஆல்ரெடி கடந்து போகிற ஒவ்வொரு நபருக்காக ஜெபிக்கிறோம். பவுல் சொல்லுகிறது போல நான் பலவீனமாய் இருக்கும் பொழுதே பலமுள்ளவனாய் இருக்கிறேன் லார்ட். அந்த எக்ஸ்பீரியன்ஸை நாங்கள் ஆண்டவரே பவுலப்பா திருச்சபைக்கு எழுதி 2000 ஆண்டுகளுக்கு பின்பு ஆண்டவரே நாங்கள் வாசிக்கும்படிக்கு நீர் வைத்திருக்கிறீர். அவ்விதமான சாட்சிகளாக இந்த பூமியிலே நாங்கள் மற்றவர்களுக்கு உப்பாக ஆண்டவரே வெளிச்சமாக இருக்க கர்த்தர் நீங்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். தேங்க்ஸ் யூஜன். ஐ திங்க் உங்க சிக்னல் நடுவில் கொஞ்சம் வீக் ஆயிடுச்சு யூஜன். ஓகே, இல்ல நடுவில் ஒன்றும் ப்ராப்ளம் இல்ல. ஓகே, சரி. ஐ திங்க் எல்லாருக்கும் கேள்விகள் இருக்கும்னு நினைக்கிறேன் இன்னைக்கு. ஸோ உங்களுடைய கேள்விகளை நீங்க இன்றைக்கு கேட்ட அந்த சத்தியத்தின் அடிப்படையில நீங்க ஷேர் பண்ணீங்க அப்படின்னாலும் நல்லா இருக்கும். ஓகே, கொஸ்டின் ஆன்சர் செஷன் நீங்க அன்மியூட் பண்ணிக்கோங்க உங்களை. God bless you. லிங்கன் நான் பேசுறது கேக்குது இல்ல?
கேக்குதுண்ணா. ஓகே ஓகே ஓகே. பிரதர்ஸ் நீங்க அன்மியூட் பண்ணி கேள்வி கேட்கலாம். பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் எல்லாம் புரிஞ்சிடுச்சுனாலும் ரொம்ப சந்தோஷம். ஓகே, யாருக்கும் கொஷின்ஸ் இல்லை அப்படின்னா தொடர்ந்து இன்றைக்கு கேட்ட வசனங்கள், முன்பு கேட்ட வசனங்கள், அந்த காரியங்களை கொண்டு தேவ ஆவியான நம்மோடு பேசின காரியங்களை குறித்து நம்ம ஆழமாக சிந்திக்கலாம். அங்கிள் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்காங்க 5th verseக்காக. ஸோ நாமளும் ரொம்ப எக்ஸைட்டடாக வித் ப்ரேயர் வந்து அந்த தேவனுடைய டுனாமிஸான வார்த்தைகள் தொடர்ந்து நமக்கு வெளிப்பட நாம் ஜெபிப்போம். மற்றவர்களோடு கூட நீங்கள் இந்த காரியங்களை பகிர்ந்து கொள்ளுங்க. ஏன்னா இந்த நாட்களில் திருச்சபைகள் எவ்விதமாக சீர்கெட்டிருக்கிறது. ஸோ தேவன் நம்மளை வந்து கிருபையாக இந்த நாட்களில் வைத்திருக்கிறார். ஸோ நம்ம விசேஷமாக உங்களுடைய குடும்பங்களை சார்ந்த நபர்கள் கிட்ட, மற்ற நண்பர்களோடு கூட, கிறிஸ்தவ நண்பர்களோடு கூட நீங்கள் இந்த காரியங்களை பகிர்ந்து கொள்ளுங்க. யூடியூப் எம்பிடிசி ஜெம்ஸ் எம்பிடிசியில் இருக்குது, நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அவங்களையும் இன்வைட் பண்ணுங்கள். இன்கேஸ் அவங்க புதுசான ஆளாக இருந்தாங்க அப்படின்னா ப்ராப்ளி நீங்கள் ஜாஷுவா, மணிவண்ணன், ஃப்ரெடி, இமை அந்த மாதிரி நபர்களை நீங்கள் ஃபஸ்ட்டு ரீச் பண்ணி அந்த பேசிக்கான சத்தியத்தை கேட்கவும் தொடர்ந்து சத்தியத்தில் வளரவும் நம்ம அவங்களுக்கு கொண்டு வரலாம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. நன்றி. God bless you all. Thank you. சொல்லுங்க லிங்கன் பையா. கட்டாயிச்சா? ஓகே.